வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தக் லைஃப் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரொடியூஸ்ட் பை கமல்ஹாசன், ஸ்டோரி ரிட்டன் பை கமல்ஹாசன் அண்ட் மணிரத்னம், டைரக்ட் பை மணிரத்னம், மியூசிக் ஏஆர் ரஹ்மான், சினிமாட்டோகிராஃபி ரவி கே சந்திரன், எடிட்டட் பை ஸ்ரீகர் பிரசாத், ஸ்டண்ட் அண்ட் பரிவ். இதில் நடிச்சிருக்கிறது கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமி, நாசர், ஜோஜோ ஜார்ஜ், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, பக்ஸ் மற்றும் பலர். இந்த படம் என்ன, இது கேங்ஸ்டர் ஃபிக், அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த காம்போ கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் மணிரத்னம் அவர்கள் சேர்றாங்க. நாயகன் மாதிரி இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேங்ஸ்டர் படம் தான். கேங்ஸ்டர் படம் யூஷுவல் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி. ஒரு 10 நிமிஷத்துலேயே யங்கர் போர்ஷன் ஆஃப் கமல் அவர்கள் ஒரு நெகோசியேஷன் பண்ணும்போது ஒரு போலீஸ் அட்டாக், அதில் ஒருத்தர் இறந்துருவார். அவர் தான் மொத்த கதையை தீர்மானிக்க போகிறாரு. அதில் யார் யாரை பழி வாங்குறாங்க, யார் யாரை பிட்ரே பண்ணுறாங்க, கடைசியில் என்ன கிளாரிட்டி வரப்போகுது, கமல் அவர்கள் பண்ணக்கூடிய சத்தியத்தை அவர் பண்ணி வைக்கிறாரா இல்லையா, கடைசியில் அவரும் அவர் ஃபேமிலியும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதா கதை. வெரி ப்ரெடிக்டபிளான யூஷுவல் ஸ்டோரி. அது ஆரம்பத்திலே தெரியுது. அதே மாதிரி இன்னொரு ஆரம்பத்திலே தெரியக்கூடிய விஷயம் எக்ஸலண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் சிலம்பரசன் அவர்கள். அது நோட்டிசபிளாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக எல்லாருக்குமே பார்க்கும்போதே ஓகே இதெல்லாம் நல்லா தெரியிற விஷயம் அப்படின்னு இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் மணிரத்னம் அவர்கள் அண்ட் ஏஆர்மான் அவர்கள் சேரும்போது காம்போல பாட்டு எல்லாமே நல்லா வரும். இந்த வாட்டியும் இந்த மாதிரி நல்ல சாங்ஸ் தான் வந்திருக்கு. அந்த நல்ல சாங்ஸ் எல்லாமே படத்தில் இருக்கா, எப்பயுமே அவர் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவார். நல்லா வந்திருக்கா, அது நல்லா வந்திருக்கு. அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எல்லா பாட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்களானா இல்லை, விண்வெளி நாயகா யூஸ் பண்ணல, ஒரு மாதிரியாக எண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சாங்ஸ் படத்தில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முக்கியமாக பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங்ஸ் அதையும் சொல்லி ஆகணும். படத்தை முக்கியமாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாசர் அவர்களுடைய ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தினால சூசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கான யார் காரணமோ அவங்கள பழி வாங்குற மாதிரியான ஒரு விஷயம். அதை நோக்கி சிம்பு அவர்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா ஒரு சீரியஸான இஷ்யூ. அதில் ஜாலியாக ஓமாரா பாட்டோட பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங் அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தாலுமே வேற ஒரு இடத்துல ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் வருது. பட் இந்த இடத்துல அது தேவையா அப்படிங்கிறது இதெல்லாம் நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூஷுவலான ஸ்டோரி. அது நமக்கு தெரியுது. கேங்ஸ்டர்னாலே மும்பையோ டெல்லியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ஒரு தமிழ் ஆளுங்க அங்கே போய் இது பண்ணி அதை இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு யூஷுவலாக இருக்கிற விஷயம் நாயகன் படம் மாதிரி இருக்குமானா, நாயகன்லேருந்து எப்படி ஹீரோயின் ஒரு ஏரியாலேருந்து கூட்டிகிட்டு வராங்களோ அதே மாதிரி த்ரிஷாவையும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுலேருந்து ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அந்த மாதிரி ஒரு இதில் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பண்ண வைக்கிறாங்க. அதுலேருந்து காப்பாற்றி கூட்டு வர மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இதில் யாரை பிட்ரை பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக, அவங்களுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக. இன்னொரு பக்கம் ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா சிலம்பரசன் அவர்களை கமல் அவர்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு சண்டையிலேருந்து காப்பாற்றி கூட்டு வளர்க்குறாங்க. அவங்க சிஸ்டர் பிரிஞ்சிடறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, சேர்றாங்களா இல்லையா, கமல் அவர்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சேர்த்து வைக்கிறாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமல் அவர்களோட ரிலேஷன்ஷிப்பும் சிம்பு அவர்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஃபாதர் சன்னா, பிரதர், அது மாதிரி சிப்ளிங்ஸா அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்னொரு நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். இது எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காதுன்னு பார்க்கணும்னா, டிக் வாங்குற இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் அவர்களோடும் சிலம்பரசன் அவர்களோடையும் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது கண்டிப்பாக ஈஸியாக டிக் வாங்கும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு ஜெயில் செட்டப்பில் நாசர் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், கமல் அவர்களும் பேசும்போது அந்த டைமிங்லாம் கண்டினியூஸாக ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே இடத்துல த்ரிஷா அவர்கள் கமல் அவர்களை சந்திக்க வரும்போதும் கமல் அவர்கள் வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். இது டிக் வாங்கும். அண்ட் இன்னொரு டிக் வாங்குற விஷயம் கூட சப்போர்ட்டாக நடிச்சிருக்கக்கூடியவங்க ஜோஜு ஜார்ஜாக இருக்கட்டும், த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா, இவங்க எல்லாருமே என்னென்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலுமே கதையில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே டிக் வாங்கும். அண்ட் மியூசிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல சாங்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மிஸ்பிளேஸ்டாக இருந்தாலுமே சாங்ஸ் வைஸ் படத்துக்கு ஒரு நல்ல பிளஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த கமல் அவர்கள் எங்கர் வெர்ஷனில் படியில் இறங்கி வரும்போது ஒரு சில இடங்களில் சிம்பு சேஸ் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸில் சிம்பு அவர்களோட ஃபைட்டில் வர மியூசிக் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. படத்துக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல டிக் வாங்கும். அண்ட் விஷுவல்ஸ், ரவி கே சந்திரன் அவர்களுடைய விஷுவல்ஸ், அதை நம்ம சொல்லி ஆகணும். அந்த லிப்லாக் ஒன்று இருக்கும் படத்தில், அதை ஞாபகம் வச்சுட்டு படத்துக்குள்ளே போங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரூமில் ஒரு செட்டப் இருக்கும். கமல் அவர்கள் பெட்டில் கால் நீட்டி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஸ்கின் டோனாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், அவுட் சைடில் இருக்கிற அட்மாஸ்பியர் லைட்டாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற விஷுவல்ஸ், அந்த ஃபோக்கஸ் லெங்க், அந்த குவாலிட்டி ஆஃப் தட் ஃப்ரேமிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. டே ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓப்பனில் வரக்கூடிய ஓப்பன் லேண்ட் ஷாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விஷுவல்ஸும் டிக் வாங்குற இடமா இருக்குது. அது ஒரு தனியாகவே அதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். எங்கே டிக் வாங்காது அப்படின்னா, ஜென்ரலாகவே மணிரத்னம் அவர்கள் படம்னா போர்ட்ரேல் ஆஃப் விமன் அப்படின்றது இருக்கும். இதில் கொஞ்சம் ரெப்படேட்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதாவது ஒரு ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டோட ஒரு அஃபேரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி செக்கச்சவந்தமானமோட ரெஃபரன்சஸ் நமக்கு வரும். படத்தோடவும் பார்க்கும்போதே அந்த சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வரும்.
அது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த மாதிரி போர்ட்ரேல் ஆஃப் விமன் ஏன் வந்து ஒரு விமன் வந்து இப்படி அஃபேரை வந்து சகிச்சுக்கிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்குள்ளே போகாமல் அது ரெப்படிட்டிவாக இருக்குன்ற வியூ பாயிண்ட் தான் நம்ம வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிக் வாங்காது. அண்ட் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மாறா சாங் வந்து அந்த மாதிரி ஒரு சேஸ் முக்கியமான ஒரு சீரியஸ் ரிவெஞ்சில் போகும்போது வந்து ஒரு மாதிரியான ஒரு அந்த ஹாப்பி சாங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீலை வந்து போட்டிருக்கிறது வந்து கண்டிப்பாக அதை வந்து ரீ ரெக்கார்டிங் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஒரு சில விஷயத்தை அந்த ஒரு எலக்ட்ரிக் போல் உடஞ்சி அந்த காருக்குள்ளே விழும். அப்போ வந்து சிலம்பரசன் அவர்கள் சிரிச்சுட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அது வந்து அவரோட இன்ட்ரோ அதுக்காக அது ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அது ஸ்டோரியில் உட்கார்ற இடம் வந்து அது வேறு விதமான எமோஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிக் வாங்காமலும் போகும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே இப்படி தான் அப்படின்ற ட்ராவல் வருது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து சிம்பு கிட்ட வந்து உனக்கு வந்து மங்கை மேலே ஒரு கண் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது வந்து அவன் வந்து சிஸ்டர் மாதிரி ஷி இஸ் நாட் மை கைண்ட் அப்படின்றாங்க. அகெயின் மணிரத்னம் அவர்கள் அந்த போர்ட்ரேல் ஆஃப் விமன் இது வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஒன்று சிஸ்டர் இல்லைனா வந்து நாட் மை கைண்ட் ரெண்டும் எப்படி எதாக இருக்கும். அப்போ நான் மை கைண்டாக இருந்தால் சிஸ்டராக பரவாயில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் நிச்சயமாக வந்து டிக் வாங்க. அது கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இல்லாமல் வந்து ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேரக்டர் யூட்டிலைசேஷன் வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கு முக்கியமான ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் முக்கியமான இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து வராங்க. அவங்களுக்கான அந்த பேக் ஸ்டோரியை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக எப்படி அவங்க வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கலாம். அண்ட் அசோக் செல்வன் அவர்கள் வந்து கிளைமேக்ஸில் அந்த எண்ட் ஆகும்போது வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. பட் அவர் வந்து ஜஸ்ட் வந்து நிற்கிறார், அவ்வளோதான். அவர் அங்கே ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணி அங்கே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துலையும் வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்காது. அண்ட் நிறைய ரெஃபரன்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய படங்களோட ரெஃபரன்சஸ் வர மாதிரி இருக்கிற விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயகனில் வர மாதிரி அந்த ஒரு இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டு வருது, அதுவும் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி விவேகம் படத்தில் வந்து இந்த பிட்ரே பண்ண உடனே அந்த மரத்துலாம் உடச்சிட்டு ஐஸில் விழுந்து எழுந்து அதுக்கப்புறம் ஒரு கொம்பு வச்சு நடந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ரிக்கவர் ஆகி வெளியே வராருன்ற மாதிரி அதுவும் இதில் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல விண்வெளி நாயகா பாட்டு வருமானு பார்த்தா அந்த இடத்துலையும் வந்து வரல. ஸோ வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து மீட் பண்ணாமல் ப்ளஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடங்களில் டிக் வாங்காது. அண்ட் மூன்றாம் பிறையில் எப்படி வந்து இந்த விஜய்னு எழுதிட்டு போகிறாரோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஒய்ஃப்க்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் வரும்போது இந்த மாதிரி வேரியஸ் யூஷுவல் திங்ஸ் ஆல்ரெடி சீன் திங்ஸை வந்து திரும்ப வந்து வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மணிரத்னம் அவர்கள் அண்ட் ஒரு கமல் அவர்களுடைய ஒரு காம்போல எக்ஸ்பெக்டடா அப்படின்னு பார்த்தா திஸ் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்காது. மற்றபடி இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கக்கூடிய ஆல்பம். சில இடங்களில் பாட்டு வராது, சில இடங்களில் தப்பான இடத்துல வேறு பாட்டு வரும். பட் ஓவராலாக இந்த மாதிரி ஒரு காம்போவோட படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.